நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சா அதுக்கு முழு காரணம் நான் தான், என்னோட கடுமையான உழைப்புக்கு கிடைச்ச பலன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வெற்றியை ஏற்றுக்கிறோம். அதே நம்ம தோல்வி அடையும் போது தோல்விக்கான காரணத்தை மற்றவங்க மேலே போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். இப்படி நம்மளோட தோல்விக்கு மற்றவங்கள காரணம் சொன்னால் நம்ம கடைசி வரைக்கும் காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். நம்மளோட தோல்விக்கும் வெற்றிக்கும் நாம் தான் காரணம். நாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளோட செயல்கள் தான் காரணம் அப்படின்றத உணர்ந்துட்டாலே அடுத்த தடவை தோல்வி நம்மளை நெருங்காது. முன்னாடியெல்லாம் நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாக சாதி, மதம், மொழி, இனம், நேரம், பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தடையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு தடை நம்மளோட எண்ணம் தான். இது போதும், நமக்கு தெரியாது, இந்த அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்ற எண்ணம் தான் நம்மளை முடக்கி மூலையில் உட்கார வச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல நம்மளை மாற்றணும்.